வரைக்கும் வந்து இவங்களோட ஆஃபீஸை தான் வந்து காசி அங்கே தான் உட்காந்து கமிஷன் வாங்கிட்டு இருந்தாரு. எப்படி நீங்கள் கொடுத்தீங்க? ஒரு அமைச்சரே இல்லை, எம்எல்ஏக்கு இவ்வளோ பெரிய வீடு கொடுப்பீங்களா? அவ்வளவும் அப்பட்டமான முறைகேடுகள் எல்லாமே வந்துட்டு அவ்வளவு காசு அடிச்சிருக்காங்க. இது டிடிபிஎஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒர்க் கான்ட்ராக்டுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 50-60 கோடி வந்து கமிஷன் வரும். ஒர்க் கான்ட்ராக்டுக்கு மட்டும் கமிஷன் வாங்குறது. இதே மாதிரி நீங்க மத்த இதை பார்த்துக்கோங்க, டோட்டல் இதை பார்த்துக்கோங்க. 2000 கோடி லாஸ் சொல்றீங்க, டிடிபிஎஸ் 1000 கோடி 60 கோடிங்கிறது ஒரு ஆண்டுக்கு ஒரு ஸ்டேஷன்ல. அது எங்க ஸ்டேஷன் கம்மியான செலவாகிற ஸ்டேஷன். இதே மற்ற ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா அது வேற லெவல் ரெவென்யூ, வேற லெவல் இன்கம். ஒன்லி அவருக்கு வந்து ஒத்து போகிற கான்ட்ராக்டரு, அவர் கொடுக்குற கமிஷனில் இருக்கிற கான்ட்ராக்டரு, அவரோட குட் புக்கில் இருக்கிற கான்ட்ராக்ட் மட்டும்தான் வில் சஸ்டெயின். மற்ற எல்லாருமே வில் பி எராடிகேட். எல்லாமே கொண்டு போயிருக்கோம். அதோட விளைவு தான் இந்த கூட்டம். இன்னும் எங்களுக்கு அமைச்சர் வந்து உறுதி கொடுத்துருக்காங்க, வேற என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் கொண்டு வாங்கங்கிறது எங்களுக்கு மிகுந்த நம்பிக்கை அளிக்கிற வகையில் தான் அமைச்சரோட செயல்பாடு, இந்த அரசோட செயல்பாடுகள் வந்து இருக்குது. மாற்றத்தை விரும்பி தான் நாங்கள் ஓட்டு போட்டோம். ஆனால் இவ்வளோ பெரிய மாற்றம் வரும் அப்படிங்கிறது வந்து நாங்கள் உண்மையிலே எதிர்பார்க்கல. இதுக்கு வந்து மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கும் மாண்புமிகு எரிசக்தித்துறை மற்றும் சட்டத்துறை அமைச்சர் எங்கள் நிர்மல்குமார் சாருக்கும் வந்து நாங்கள் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம்.